ராஜா ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, வேற ஒரு நாட்டு ராஜாவை வந்து சிறைப்பிடிச்சு வச்சுருக்காரு. அப்போது இவர் போய் அந்த ராஜா கிட்ட வந்து சொல்கிறாரு, உனக்கு வந்து நீ ரொம்ப நல்லவன், உனக்கு வந்து தண்டனை கிடைக்கிறதுல வந்து எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் நான் வந்து உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீ சரியான பதில் சொல்லிட்ட அப்படின்னா நான் வந்து உன்னை விடுவிச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரின்னு சொல்லி அந்த ராஜாவை கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் இவர் வந்து கேட்குறாரு, ஒரு பொண்ணுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுக்கு வந்து நீ சரியான பதில் சொன்ன அப்படின்னா நான் வந்து உன்னை விடுவிச்சிட்றேன், நீ வந்து மரண தண்டனையிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவரும் என்ன பண்ணுறாரு, எல்லா அரசு சபையில் எல்லார்கிட்டையும் கேட்குறாரு, மக்கள்கிட்ட போய் கேட்குறாரு, இவருக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டேயுமே கேட்குறாரு. யாருக்குமே வந்து சரியான பதில் வந்து தெரியல. அப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சூனியக்காரி ஒருத்தி வந்து இருக்கா, அவங்கக்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ இவரும் சரி அவங்கக்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் அவங்க வந்து கூலி வந்து என்ன கேட்பாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொன்னது, சரி போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவரும் போகிறாரு. போய் அவங்கக்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு வந்து என்ன முக்கியமாக தேவை அப்படின்னு கேட்கும்போது, அந்த சூனியக்கார பொண்ணு வந்து எனக்கு வந்து இதுக்கான பதில் தெரியும், நான் வந்து சொல்கிறேன், ஆனால் இதுக்கு வந்து கூலியாக நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர் மந்திரியை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் சரின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்துடுறாரு. வந்துட்டு அவருடைய நண்பர்கிட்ட சொல்கிறாரு, மந்திரிக்கிட்ட, அவங்க வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க, நான் கேட்டேன், அதுக்கு வந்து கூலியாக வந்து உன்னை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கும்போது அவர் மந்திரி சொல்கிறாரு, எனக்கு வந்து உன்னோட உயிர் தான் முக்கியம், அதனால் எனக்கு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் நல்லா பிரம்மாண்டமாக கல்யாணம் வந்து நடந்துருது. நடந்ததுக்கப்புறம் அந்த ராஜா போய் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சுல்ல, எனக்கு அதுக்கான பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, ஒரு பொண்ணுக்கு அவங்களுடைய முடிவை சுயமாக அவங்களே எடுக்கிற அந்த சுதந்திரம் தான் தேவை அப்படின்னு சொன்னதும் அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் போய் இந்த ராஜா கிட்ட சொல்லி விடுதலை ஆயிடுறாரு. அப்புறம் மந்திரி வந்து யோசிக்கிறாரு, என்னதான் நம்ம சூனியக்காரியாக இருந்தாலும் அவங்க நம்மளோட மனைவி ஆயிட்டாங்க, அவங்கள வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அரண்மனைக்கு போய் போகிறாரு. அரண்மனைக்குள்ளே போய் பார்க்குறாரு. உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு அழகான பொண்ணு உட்காந்துட்ருக்கு. இவருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த பொண்ணை பார்த்துட்டு, அம்மா யாரும்மா நீங்கள், இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதும் அந்த பொண்ணு வந்து சொல்லுது, நான் தான் அந்த சூனியக்கார பொண்ணு, எனக்கு வந்து ஒரு சாபம் இருக்குது, நான் வந்து ஒரு நாளில் பாதி அழகான பொண்ணாகவும் பாதி சூனியக்கார பொண்ணாகவும் தான் நான் இருப்பேன், இது வந்து என்னுடைய சாபம் அப்படின்னு சொல்லுது. சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வந்து மந்திரிக்கிட்ட கேட்குது, நான் வந்து உங்களுக்கு எப்போ அழகான பொண்ணாக இருக்கணும், இல்லை எப்போ சூனியக்கார பொண்ணாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் முடிவு சொல்லுங்கள், நான் பகலில் வந்து அழகாக இருக்கணுமா இல்லை நைட்டில் அழகாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. உடனே இவரும் யோசிக்கிறாரு, இந்த பொண்ணை வந்து ஒன்று பகலில் வந்து அழகான பொண்ணாக இருக்க சொல்லலாமா, இல்லை நைட்டில் அழகான பொண்ணாக இருக்க சொல்லலாமா, இல்லை பகலில் சூனியக்கார பொண்ணாக இருக்க சொல்லலாமா, நைட்டில் சூனியக்கார பொண்ணாக இருக்க சொல்லலாமான்னு யோசிச்சுட்டு பதில் சொல்கிற நேரத்தில் இவர் என்ன சொல்கிறாரு, இந்த முடிவை வந்து நீயே எடுக்கணும்னு உனக்கு அந்த முடிவுக்கான சுதந்திரத்தை நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அதுக்கு ரொம்ப சந்தோஷமாகி, என்னுடைய முடிவை நானே எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கீங்க, அதனால் நான் வந்து 24 மணி நேரமும் ஒரு அழகான பெண்மணியாகவே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.